ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய அற்புதமான ஒரு ஆன்மீக சிந்தனை. நம் எல்லோருக்குமே கடன் இல்லாமல் வாழ வேண்டும். பெரிய பணக்காரனாக இல்லாவிட்டாலும் அன்றாட வாழ்க்கையிலே நாம் வாழ்வதற்கான அத்தியாவசிய தேவைகள் உணவு, உடை, நாம் தங்குவதற்கான இடம், இவற்றிற்காக யாரிடமும் போய் கையேந்தாத ஒரு நிலை வர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது. இது தவறே இல்லை. மாட மாளிகை வேண்டாம், ஆனால் இருப்பதற்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடாவது நல்ல விதமாக அமைய வேண்டும். நிறைய பட்டு புடவையோ பட்டு ரகங்களோ வேண்டாம். அன்றாடம் நன்றாக பார்ப்பவர்கள் எள்ளி நகையாடாமல் இருப்ப ஒரு நல்ல உடை, அதேபோல் நல்ல உணவு, தரமான நல்ல உணவு, இவை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். நல்ல படிப்பறிவு பெறுவதற்கு நல்ல பள்ளியிலே குழந்தைகளை சேர்க்க வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். இப்படி வாழ்க்கையிலே நாம் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் என்பது இன்றியமையாத தேவையாக இருக்கின்றது. ஒரு சிலர் சொல்லுவார்கள், பணமா பெரிது, குணம்தான் பெரிது, மனம்தான் பெரிது, நல்ல மனம்தான் வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவையெல்லாம் பேச்சுக்கு உதவலாமே தவிர நடைமுறை வாழ்க்கைக்கு பணம் இல்லாமல் நம்மால் ஒரு நிமிடம் கூட இந்த உலகத்திலே வாழ முடியாது. எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதற்கு பையிலே பணம் இருக்க வேண்டும், எடுத்து கொடுக்க வேண்டும், செலவழிக்க வேண்டும். பாசத்தை கூட பணம் இருந்தால்தான் காட்ட முடியும். நாம் ஒருவர் மேல் மிகுந்த பாசம் வைத்திருக்கின்றோம் என்றால், உண்மையில் நிறைய பாசம் இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா? கட்டிய மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விசேஷம் என்றால் ஏதேனும் வாங்கி கொடுக்க வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். ஒன்றுமே வாங்கி கொடுக்காமல் உண்மையில் நிறைய அன்பு இருக்கின்றது என்று சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். குழந்தைகள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய பிறந்த நாளோ அவர்களுக்கு ஒரு விசேஷமோ அவர்களுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும், அதற்கு பணம் வேண்டும். இப்படி எல்லாவற்றிற்கும் பணம் என்பது நம்மோடு இன்றியமையாதது. நாம் பிறந்து வாழ்ந்து முடித்து நம்முடைய காலம் முடிகின்ற வரை அதற்கும் பணம் தேவை. இப்படி பணமானது, செல்வமானது மிக 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 தேவையான ஒன்றாக இருக்கின்றது. செல்வத்தை கவர்வது எப்படி என்றெல்லாம் நிறைய அதற்கெல்லாம் மந்திரங்கள் சொல்கின்றார்கள், எத்தனையோ ஹோமங்கள் சொல்கின்றார்கள். இவற்றை செய்தால் செல்வம் சேரும் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். செல்வத்துக்கு அதிபதியாக நமக்கெல்லாம் செல்வத்தை வாரி வாரி வழங்குகின்றவள் மகாலட்சுமி தாயார். இந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் பெற வேண்டும். அதேபோல் லக்ஷ்மி குபேரனுடைய அருளை பெற வேண்டும். மகாலட்சுமி குபேரனிடம் அத்தனை சம்பத்துகளையும் கொடுத்து விட்டார். மகாலட்சுமியிடம் இருந்து குபேரன் கையிலிருந்து நமக்கு வர வேண்டும். குபேரனிடமிருந்து தான் பெருமாளே செல்வம் பெற்று இந்த கலிகாலத்திலே திருமணம் செய்து கொண்டார் பத்மாவதி தாயார். ஆகவே இந்த செல்வம் என்பது இன்றியமையாதது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. செல்வத்தை நாம் நன்கு பெற வேண்டும் என்றால் அதற்குரிய உபாசனா மந்திரங்களை சொல்லி தெய்வத்தை துதித்தால் நமக்கு செல்வமானது வந்து சேரும். அப்படி எல்லோரும் ஜெம் டிவி நேயர்கள் அத்துணை பேருக்கும் செல்வம் நிறைய சேர வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும். எல்லோரும் பணம் என்பதற்கு எந்த விதமான கட்டமும் இல்லாமல் எல்லோருடைய வங்கி கணக்கிலேயும் பணம் நிறைய இருக்க வேண்டும், பையிலே பணம் நிறைய இருக்க வேண்டும். பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரு நிலை நம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, இப்போது நான் சொல்லப்போகின்ற ஒரு அற்புதமான மந்திரம், பத்மாவதி தாயாரை நினைத்து சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் அவர்களுடைய இல்லத்திலே பணத்துக்கு கஷ்டம் இருக்காது, பணமானது நிறைய சேர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல நகைகள், பணம், வைர வைடூரியங்கள், ரத்தினங்கள் என்று எல்லாமே சேரும் அவர்களுடைய இல்லத்திலே. அது என்ன மந்திரம்? அதாவது செல்வாதி செல்வங்களை எல்லாம் அள்ளித்தருகின்ற பத்மாவதி தாயாரினுடைய கருணையானது நம்மேல் பட்டுவிட்டால்
குப்பையிலே இருப்பவரும் கோபுரத்திலே ஏறிவிடலாம். செல்வங்கள் பெருகுவதற்கு மகாலட்சுமி தாயாருடைய கருணை நிச்சயமாக வேண்டும். இல்லத்திலே பெண்கள் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த 5 ரூபாய் நாணயம் இருக்கின்றது அல்லவா, இந்த 5 ரூபாய் நாணயத்தாலே தாயாருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்யலாம். இதிலே ஒரு சிக்கல் இருக்கின்றது. இந்த 5 ரூபாய் நாணயத்திலே இரும்பு சேர்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த இரும்பு சேர்க்காமல் தூய வெள்ளியினாலான சின்ன சின்ன காயின்கள், முதலிலே இந்த 5 ரூபாய் காயினை வைத்து செய்யுங்கள். உங்களிடம் நல்ல காசு சேர்ந்த பிறகு அந்த வெள்ளி நாணயங்கள் சின்ன சின்னதாக இருக்கும், இந்த வெள்ளி நாணயங்களை வாங்கி கொள்ளுங்கள். மிகப்பெரிய பணம் அல்ல அது. அந்த நாணயங்களை வாங்கி ஒரு 108 காயின் வாங்கி வைத்து கொள்ளுங்கள். அதை வைத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமைகளிலே நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கிருதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று இந்த மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் இருக்கின்றதல்லவா, இந்த மகாலட்சுமியினுடைய அஷ்டகத்தை சொல்லி வாரம் வெள்ளிக்கிழமை ராகு காலத்திற்கு முன்னால் அதிகாலையிலே செய்தால் மிக 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 விசேஷம். அதிகாலையிலே செய்கின்ற பூஜைகளுக்கு இரட்டிப்பான பலன்கள் உண்டு. ஆகவே வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமையே உங்களுடைய பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து வைத்து விடுங்கள். நன்கு நறுமணம் உள்ள சாம்பிராணி புகை போட்டு தூபம் போட்டு அம்பாளை வீட்டிற்கு வரவையுங்கள், மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்கு வரவையுங்கள். ஆகவே இந்த பத்மாவதி தாயாரை அப்படி வியாழக்கிழமைகளிலே அற்புதமான முறையிலே வீட்டை சுத்தம் செய்து வைத்துவிட்டு வெள்ளிக்கிழமைகளிலே இந்த பூஜையை சுத்தபத்தமாக செய்ய வேண்டும். விளக்கேற்றி வைத்து சுத்தமான இடத்திலே நன்கு அழகான துணிகளை, சுத்தமான துணிகளை உடுத்தி கொண்டு பத்மாவதி தாயாருடைய படம் இருக்கின்றதல்லவா, நின்ற கோலத்திலே மகாலட்சுமி இருப்பாள். அந்த மகாலட்சுமி படமோ அல்லது பத்மாவதி தாயாருடைய படத்தையோ நன்கு அலங்கரித்து வைத்து கொள்ளுங்கள். ஒரு பித்தளை தட்டிலே அகல் விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்து நல்ல பசுனை, சுத்தமான பசுனை ஊற்றுங்கள். நன்கு வாசம் வர வேண்டும். பசுனை என்பது நன்கு வாசம் உள்ள பசுனையை ஊற்றி தாமரை தண்டு திரி, கடைகளிலே கிடைக்கும் தாமரை தண்டு திரி போட்டு அதிலே தீபம் ஏற்ற வேண்டும். தாமரை தண்டு திரி கிடைக்கவில்லை என்றால் பஞ்சத்திரியை போடுங்கள். ஆனால் அந்த பஞ்சத்திரியை முன்னமையே பன்னீரிலே நனைத்து நன்கு காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பத்மாவதி தாயார் மகாலட்சுமியினுடைய அம்சம். எனவே நல்ல நறுமணமிக்க தீப ஒளியானது அவளுடைய சிறந்த அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியது. இந்த திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றி வைத்து அம்பாளுடைய பீஜாட்சர மந்திரம், இந்த மந்திரத்தை 108 முறை ஜபிக்க வேண்டும். அதற்கு முன்பாக இந்த மகாலட்சுமி அஷ்டகத்தை சொல்லிவிடுங்கள். நமஸ்தேஸ்து மகாமாயை இருக்கின்றதல்லவா, அந்த அஷ்டகத்தை சொல்லிவிடுங்கள் முதலிலே. அதன் பிறகு பத்மாவதி தாயாரை மனதிலே நன்கு நினைத்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு கீழே நான் சொல்ல இருக்கின்ற இந்த மந்திரத்தை நன்கு 108 முறை அம்பாளை நன்கு மனமுருகி வேண்டி சொல்லுங்கள். அதாவது பத்மாவதி தாயாருடைய மந்திரம் ஓம் ஹ்ரீம் பத்மாவதியை வஷட். இந்த மந்திரத்தை 108 முறை நன்கு ஜெபியுங்கள். நான் முன்னமே சொன்னேன் அல்லவா, இந்த காயின், வெள்ளி காயின், இந்த வெள்ளி காயின் உங்களிடம் இருந்தால் அந்த வெள்ளி நாணயத்தாலே அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். இந்த பூஜையை நீங்கள் செய்து வர 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 எப்படிப்பட்ட தரித்திர நிலை வீட்டிலே இருந்தாலும் அந்த தரித்திர நிலை என்பது மாறி உங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஸ்திரமான உத்தியோகம், நல்ல ஒரு வருமானம், உங்களுடைய இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சமானது தாண்டவம் ஆடும் நிச்சயமாக. வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் இந்த பூஜையை தொடங்குங்கள். தொடங்கி இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வாருங்கள். பத்மாவதி தாயார் நம்மை இந்திரன் போல சுகபோகமாக வாழ வைப்பாள். நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகளை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பாள்.
ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவைகள் கிடைப்பதற்கான பணத்தை நிச்சயமாக பத்மாவதி தாயார் நமக்கு அருளுவார். நமக்கு தேவையானது உள்ளார்ந்த பக்தி. ஏதோ இவர் சொன்னார் செய்கின்றோம் என்று செய்யக்கூடாது. உள்ளார்ந்த பக்தியோடு மகாலட்சுமி தாயாரை வணங்கி இந்த பூஜையை செய்து வந்தால் நிச்சயமாக நாம் பொருளாதாரத்திலே கஷ்டப்படாமல் வாழலாம். ஆகவே இந்த பூஜையை வாராவாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்கள். பூஜை முடிந்து அம்பாளுக்கு அற்புதமான நைவேதனம் செய்ய வேண்டும் அல்லவா? நல்ல நிறைய முந்திரி பருப்புகள் போட்டு மணக்க மணக்க நெய் விட்டு சர்க்கரை பொங்கல் செய்யுங்கள். சர்க்கரை பொங்கல் செய்து பாயாசம் செய்து, பால் பாயாசத்திலே மகாலட்சுமி வாசம் செய்வாள். எனவே இந்த பால் பாயாசமும் சர்க்கரை பொங்கலும் செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள். இதனை நீங்கள் செய்து வர வர நிச்சயமாக உங்களுடைய இல்லத்திலே செல்வங்கள் சேரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே இறங்கி இருக்கின்றீர்களா? நிச்சயமாக நடக்கும். சொந்த தொழில் செய்வதற்கான முயற்சிகளிலே இறங்கி இருக்கின்றீர்களா? நிச்சயமாக அது நல்லபடியாக விருத்தியாகும். ஆக இந்த பத்மாவதி தாயாருடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி செல்வ வளம் பெறுங்கள். நான் சொன்னேன் அல்லவா அந்த மூல மந்திரம், அந்த மூல மந்திரத்தோடு ஓம் நமோ பத்மாவதி பத்மநேத்திர வஜ்ர வஜ்ராங்குச பிரத்யக்ஷம் பவதி, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை 21 முறை சொல்ல வேண்டும். பத்மாவதி தாயார் கருணை மிகுந்த ஒரு தாயாக கருதப்படுகின்றார். பக்தர்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும்போது பத்மாவதி தாயார் பரிவோடு பரிகாரம் செய்வதாக நம்பப்படுகின்றது. எனவே செல்வ வளம் வேண்டி தாயாரை வேண்டிக் கொள்ளும்போது நம்முடைய பொருளாதாரமானது நிச்சயமாக மேன்மையடையும். ஆகவே பத்மாவதி தாயாருக்கு இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை தோறும் செய்யுங்கள். மாதத்திலே ஒரு முறை திருச்சானூர் சென்று பத்மாவதி தாயாரை தரிசனம் செய்து வாருங்கள். இப்படி இந்த பூஜையையும் செய்து பத்மாவதி தாயாரை அங்கு ஆலயத்துக்கு சென்று வணங்குபவர்களுக்கு எந்தவிதமான குறைகளும் நேராது, செல்வ வளம் சேரும். செய்து பாருங்கள், செல்வ வளம் பெறுவீர்கள். நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வீர்கள். நன்றி. ஓம் மகாலட்சுமியை நமக, ஓம் பத்மாவதியை நமக. நன்றி, வணக்கம்.